ஸ்ரீமதே ராமானுஜாய நம. எங்கு முலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று ரணியன் தூண்புலப்ப அங்கு அப்பொழுதே அவன் விய தோன்றிய என் சிங்கப்பரான் பெருமை யாராயும் சீர்மைத்தேன். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன்களை காணவிருக்கிறோம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமான ஒரு ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியிலே காணவிருக்கிறோம். மாதங்களில் மிக சிறந்த மாதம் இந்த ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதத்திலே தான் மகாலட்சுமி தோன்றியிருக்கிறார். காமதேனுவும் இந்த மாதத்திலே தான் அவதரித்திருக்கிறார். பார்க்கடலை கடைந்த போது அதிலிருந்து சந்திரனும் தன்வந்திரி பகவானும் தோன்றிய ஒரு மாதமாகவும் அமிர்தம் கிடைத்த ஒரு மாதமாகவும் இந்த ஐப்பசி மாதம் இருக்கிறது. ஐப்பசி மாதத்திலே துலாஸ்நானம் மிக சிறப்பான ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கிறது. ஐப்பசியில் ஏதாவது ஒரு நாளிலே சென்று காவிரியிலே நீராட வேண்டும். இந்த 30 நாட்களுமே துலாஸ்நானம் செய்வதற்கான ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. காவிரியிலே நீராடினால், அதிகாலை வேளையிலே நீராடினால் உடம்பிற்கு ஆரோக்கியம் கிடைக்கும், மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், நம்முடைய நினைவு சக்தி மிகவும் அதிகரிக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தீபாவளி பண்டிகை வருகிறது, அக்ஷய நவமி வருகிறது, கந்த சஷ்டி வருகிறது, அன்னாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிவபெருமானுடைய வழிபாட்டு முறை வருகிறது. மிக சிறந்த மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைந்திருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்திற்கான 12 ராசிக்கான ராசி பலன்களை காணவிருக்கிறோம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுவரையிலும் 3ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இன்று ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகிய 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். இந்த குரு பகவான் அதிசாரமாக இந்த பெயர்ச்சியை நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு 60 நாளுக்கு இந்த குரு பகவான் இந்த கடகத்திலேயே வீற்றிருக்க போகிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் மிகுந்த பண தட்டுப்பாட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். கடந்த கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருந்திருக்கும், அதிக விரயம் இருந்திருக்கும். அந்த அளவில் இருக்கக்கூடிய விரயங்கள் குறைகிறது. இப்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுக்கான பண வரவுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இந்த குரு பகவானை ஏற்படுத்துவார். உடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 7ஆம் இடத்திலே நீச்சம் அடைகிறார். ஆனாலும் நீச்சம் அடைந்தால் கூட அவர் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சில சுபகாரிய செலவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்பும், புதிய நண்பர்களுடைய சேர்க்கையும், புதிய கூட்டு தொழிலை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக இதுவரையிலும் உங்களிடத்திலே மனக்கசப்பு மூலமாகவோ அல்லது பிரிந்திருந்த கூட்டாளிகள் கூட வந்து சேர்ந்து மீண்டும் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. புதிய தொழிலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்திலே உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சுக்கிர பகவானும் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வந்து சூரியனுடன் சேர்ந்து நீட்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. மனைவி நண்பர் கூட்டு வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். மனைவிடத்திலே பற்றும் பாசமும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கிறது. செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 27ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். அவர் உங்களுடைய குடும்பம் வாக்கு தனுசானத்தை பார்ப்பதால் வாக்கு வன்மை அதிகரிக்கும். குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும். பணவரவுகள் அபரிவிதமாக வரும். சனி பகவானுடைய சஞ்சாரம் காரணமாக புதிய முதலீடு செய்யக்கூடிய அளவில் சிறு பண விரயத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கு செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவானுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 9ஆம் எண்ணை பயன்படுத்துவதும், ராகு பகவானுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 4ஆம் எண்ணை பயன்படுத்தும், அவருடைய வண்ணமாக இருக்கக்கூடிய ப்ரௌன் நிறத்தையும் சிகப்பு நிறத்தையும் பயன்படுத்துவது உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும், இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால் ஏற்படக்கூடிய சற்று சிரமங்களை குறைப்பதற்கும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். இந்த சஷ்டி விரதம் இருப்பது, கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்வது, கந்த குரு கவசம் அல்லது வேல்மாறல் கவசத்தை பாராயணம் செய்து உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நாட்கள் உங்களுக்கு நன்மை தருகிற நாட்கள் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன். அந்த நாட்களிலே உங்களுடைய காரியத்தை செய்தால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். இந்த மாதம் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதியும் 29ஆம் தேதியும்
நவம்பர் மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி மற்றும் 10, 11, 12 தேதிகள் உங்களுக்கு யோகம் தருகிற அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கிறது. இந்த தேதிகளில் உங்களுடைய காரியத்தை நீங்கள் முன்னெடுத்தால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். உங்களுக்கு எதிலும் உங்களுக்கு நன்மையும் யோகமும் ஏற்படுத்தும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பது அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி இரவு 10:06 26ஆம் தேதி காலை 10:46 வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த காலத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனாலும் உங்களுக்கு செவ்வாயினுடன் அந்த சந்திர பகவான் சேருவதால் அதிக பாதிப்புகள் இருக்காது. ஆனாலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாகன சம்பந்தமான சில செலவுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த சந்திராஷ்டமத்தில் அமைந்திருக்கிறது. அடுத்து நாம் ரிஷபராசிக்கான ராசி பலன்களை காணவிருக்கிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியும் இப்போது அதாவது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையிலும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே நீச்சகதியை பெற்றிருக்கிறார். புதிய தொழில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் உங்களுக்கு காணப்படுகிறது. நிலம், வீடு, வாகனங்கள் விற்பது, வாங்குவது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் அல்லது வாகன விற்பனை செய்பவர்கள் அல்லது வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்களுக்கு மிகுந்த ஏற்றமான வரங்களை தரக்கூடிய அமைப்பு தென்படுகிறது. உடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் வரவிருக்கிறார். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அவர் உங்களுக்கு புதிய நண்பர்களுடைய கூட்டை ஏற்படுத்துவார். அவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தால் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாகவோ அவை. அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இந்த மாதம் 1ஆம் தேதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். சூரியன் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து அவர் 6ஆம் இடத்திற்கு செல்லவிருக்கிறார். வீடு, வாகனம் விற்பது, வாங்குவது, நிலம் சம்பந்தமான வகையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக கொஞ்சம் செலவுகளை சந்திக்கிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று பண விரயத்தை ஏற்படுத்துவார். ஆனால் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி சூரியனுடன் சேர்ந்து நீட்சபங்க ராஜயோகத்தை 6ஆம் இடத்தில் ஏற்படுத்துவதால் உங்களுடைய வெற்றி அதிகரிக்கும். ஜெயஸ்தானம் என்று சொல்வார்கள். ஜெயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய சாதுரிய செயல்கள் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கிறது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தவிருக்கிறார். நண்பர்கள் கூட்டு வகையிலே உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது. குறிப்பாக தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதத்தில் அமைந்திருக்கிறது. கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரையிலும் உங்களுக்கு கடன் பிரச்சனை சற்று தொல்லைகளையும் மனக்கிளேசத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அந்த நிலைமை இப்போது மாறவிருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே சென்று 6ஆம் இடத்திலே சுக்கிரன் பலம் பெறுவதால் வியாதி, வழக்கு, கடனிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் தொழிலே புதிய சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அகலும். சற்று சிரமத்தின் பேரிலும் அதிக அலைச்சின் பேரிலும் சற்று செலவுகளை செய்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிற, நன்மை தருகிற கிரகங்களாக சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார். 6ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகிற எண்ணாக இருக்கிறது. நீல நிறமும் இளம் சிவப்பு நிறமும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிற எண்களாக, நிறங்களாக இருக்கின்றன. உடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடை முன்னெடுக்க வேண்டும். துளசி வழிபாடை முன்னெடுப்பது, ஸ்ரீ சுக்தம் அல்லது ஸ்ரீ ஸ்துதியை பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு பரிகாரமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு யோகம் தருகிற தேதிகள் என்னவென்று நான் குறித்திருக்கிறேன். அந்த தேதியில் உங்களுடைய காரியத்தை எடுத்தால் அனைத்து காரியமும் உங்களுக்கு வெற்றி அடையும். மிகவும் பஞ்சாங்கத்தை எடுத்து நான் சிரமப்பட்டு இந்த நாட்களை குறித்திருக்கிறேன். 30 நாட்களுக்கும் இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய காரியத்தை செய்ய வேண்டும்.
அக்டோபர் மாதம் 23, 24, 25, 26 தேதிகளும், நவம்பர் மாதம் 6, 7, 8 தேதிகளும், நவம்பர் மாதம் 10, 11, 12 தேதிகளும் உங்களுக்கு ஏற்றம் தருகிற, யோகம் தருகிற அதிர்ஷ்டமான கிழமையாகவும் தேதியாகவும் இருக்கிறது. அதுபோல் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. அந்த சந்திராசிரம தினத்திலே நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு செல்லவிருக்கிறார். 8 குருவும் 3ஆம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை அமைந்திருக்கிறது. இந்த சந்திராசிரமத்தால் நீங்கள் அதிக பயம் கொள்ள தேவையில்லை. ஆனாலும் திடீர் பயம் அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக சில செலவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். ஏதாவது சாதுக்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் உங்களிடத்தில் உதவி கேட்டு உங்களுக்கு சற்று தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். சிலருக்கு கோயில் திருப்பணிகளுக்கு செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அல்லது மிகப்பெரிய மனிதர்கள் உங்களிடத்தில் உதவி கேட்டு சற்று உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் சில பண விரயத்தையும், சில படபடப்பையும், சில மன கிளர்ச்சியும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சந்திராசிரமத்தில் இருக்கிறது. உடைய சந்திராசிரம காலம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி காலை 10:46 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நள்ளிரவு 10:14 வரையிலும் இருக்கிறது. அடுத்து நாம் மிதுன ராசிக்கான ராசி பலன்களை காணவிருக்கிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போது ராசியிலேயே குரு பகவான் இருந்த நிலைமை மாறி இப்போது ஜென்ம குரு பணபரஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். இந்த மாதம் முதல் தேதியிலேயே அந்த குரு பகவான் அதிசாரமாக 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி விடுவதால் உங்களுடைய அலைச்சலும் டென்ஷனும் குறையும். திடீர் பணவரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே வலுப்பெறுவதால் உங்களுக்கு திடீர் உதவிகள் கிடைக்கும். அரசியலிலே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மிகப்பெரிய மனிதர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை நீங்கள் பெறுவீர்கள். மிக அற்புதமாக சுக்கிர பகவானும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியனுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துவதால் மிகுந்த நன்மை ஏற்படும். 5ஆம் இடம் என்பது பதவி, புகழ், புத்திரஸ்தானம் என்று சொல்வார்கள். அவர்கள் வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். பதவியிலே மிகப்பெரிய யோகமும், உங்களுடைய தைரிய செயல்பாட்டின் மூலமாக தொழிலிலே லாபமும் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். அவரிடத்தில் உங்களுக்கு இணக்கம் அதிகரிக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். சகோதர வகையில் இருக்கக்கூடிய ஏதாவது சண்டை சச்சரவுகள் அல்லது பிரச்சனைகள் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பும் தென்படுகிறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாவதால் தன்னுடைய சொந்த வீட்டிலே அவர் பலம் பெறுவதால் உங்களுக்கு பிரச்சனைகள் சற்று குறைவாகவே இருக்கும். அதாவது புதிதாக ஏதாவது வங்கிகளில் நீங்கள் கடன் கேட்டால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதாவது அரசாங்கத்தில் நீங்கள் உதவி கேட்டால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், ஒரு பக்கம் நீங்கள் கடன் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். புதிய கடன்கள் வங்கிகளில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் அரசாங்க நன்மைகள் ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பாக இந்த செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலே புது உத்திகளை உங்களுக்கு கொடுத்து தொழிலே நிறைய புதிய மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் யோகமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. யாருடைய தயவும் இல்லாமல் உங்களுடைய சொந்த காலில் நின்று அனைத்து காரியத்தையும் சாதித்து வெற்றி தரக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தவிருக்கிறார். புத பகவானும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பிலேயே இருக்கிறார். ஏறக்குறைய அவர் 6ஆம் இடத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு வெற்றியும் வியாதி வழக்கு கடந்து விடுதலையும் தரக்கூடிய வாய்ப்பை அந்த புத பகவான் ஏற்படுத்துவார். மிகுந்த யோகம் தருகிற 2 கிரகங்களாக உங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் சனியும் இருக்கிறார். சுக்கிரனுக்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்வது நன்மை தருவதாக இருக்கும். ரிஷபராசினரை போலவே நீங்கள் 8ஆம் எண்ணையும் 6ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். நீல நிறமும் இளம் சிவப்பு நிறமும் உங்களுக்கு நன்மை தருகிற வண்ணமாக அமைந்திருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு யோகம் தருகிற தேதிகள் என்னவென்று நான் குறித்திருக்கிறேன். அந்த தேதியிலே நீங்கள் உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்தால் அனைத்து காரியம் வெற்றி அடையும். உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நவம்பர் மாதம் 3, 4, 5 தேதிகளும்
பிறகு 7, 8, 9, 10, 11, 12 தேதிகள் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு யோகம் தருகிற அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கின்றன. இந்த தேதிகளிலே நீங்கள் உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்து வெற்றி வாகை சூடலாம். உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி காலை 10:14 அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலை 6:48 வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. இந்த காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வெளியே எடுத்து செல்வதை அல்லது அதிக பணத்தை நீங்கள் கையில் எடுத்து செல்வதை நீங்கள் சற்று தவிர்க்க வேண்டும். ஞாபக மறதியாவது ஏதாவது ஒரு பொருளை தொலைத்து விடுவது அல்லது உங்களுடைய பொருட்கள் ஏதாவது களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை குரு பகவான் பார்ப்பதால் சிரமங்கள் குறையும். சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் போதும். உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு, உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக விஷ்ணு இருக்கிறார். மகாவிஷ்ணு வழிபாட்டை முன்னெடுக்கலாம். குறிப்பாக நான் மிதுன ராசியினருக்கு வராகர் அல்லது நரசிம்மரை வழிபாடு செய்வது நன்மை தருவதாக இருக்கும் என்று கூறியிருக்கிறேன். நரசிம்மனுடைய மந்திர ராஜபத சூத்திரத்தை பாராயணம் செய்வது அல்லது கராவளம்ப சூத்திரத்தை பாராயணம் செய்வது அல்லது பூவராக பெருமானுடைய வராக கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மை தருகிற வழிபாட்டு பரிகாரமாக இருக்கும். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கடகராசியினருக்கு 12ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இந்த மாதம் 1 தேதி உங்களுடைய ராசிக்கே வரவிருக்கிறார். விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மஸ்தானத்திற்கு வருவது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ஜென்மத்திலே குரு வந்தால் அலைச்சலும் டென்ஷனும் அதிகரிக்கும் என்று நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. ஆனால் இவை நல்ல வகையிலே உங்களுக்கு நல்ல பலன்களையும் தரவிருக்கின்றன. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலே நீச்சபங்க ராயோகம் பெறவிருக்கிறார். குடும்பத்திலே உங்களுக்கு இணக்கம் அதிகரிக்கும். தாய் தந்தையரால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தந்தை வழியிலே உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். சிலருக்கு புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்பும் அல்லது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த கிரக அமைப்புகளால் தென்படுகிறது. அதனால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். வேலை மாற்ற விரும்பினால் நீங்கள் வேலையை மாற்றிக்கொள்ளலாம். அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இந்த மாதத்திலே நீங்கள் அந்த காரியத்தை முன்னெடுத்தால் உங்களுக்கு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பதவி புகழ் என்று சொன்னேன். நீங்கள் ஏதாவது கௌரவ பதவி தேடிவதற்கான வாய்ப்பும் அந்த கௌரவ பதவியில் நீங்கள் அமர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அரசியலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட அமைந்திருக்கிறது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வதற்கும் பூர்வீக சொத்து கைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் வலுப்பெறுவதால் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடுகிற வாய்ப்பும் இருக்கிறது. சுபகாரியத்தை முன்னிருந்து நடத்துகிற ஒரு வாய்ப்பும் மற்றவர்களால் கௌரவப்படுத்துகிற அல்லது பாராட்டப்படுகிற காரியத்தை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த மாதத்தில் அமையவிருக்கிறது. கடகராசியினருக்கு சற்று ஓய்வு மட்டும் தேவைப்படுகிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று அலைச்சலை கொடுப்பார். இந்த அமைப்பிற்கு நீங்கள் தகுந்த ஓய்வுகளை எடுத்துக்கொள்ளணும். நிறைய சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் எந்தெந்த தேதிகள் யோகம் தருகிற தேதிகள் என்று நான் குறித்திருக்கிறேன். அந்த தேதிகளே நீங்களுடைய காரியத்தை முன்னெடுத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அக்டோபர் மாதம் 23, 24, 25, 26, 27, 28 தேதிகளும் நவம்பர் மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளும் உங்களுக்கு யோகம் தருகிற சிறந்த நாட்களாக இருக்கின்றன. இந்த நாட்களே உங்களுடைய காரியத்தை நீங்கள் முன்னெடுத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுபோல உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. இந்த சந்திராசிரம காலம் என்பது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி காலை 6:48 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 11:27 வரையிலும் இருக்கிறது. உடைய ராசி அதிபதியே சந்திரனாக இருந்து அவர் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவுடன் சேரவிருக்கிறார். அதனால் சற்று ஓய்வில்லாமல் சற்று அலைச்சலையும் டென்ஷனையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் தகுந்த ஓய்வுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரயாணத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இரவில் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை அல்லது வழக்கமாக எடுத்துக்கொள்கிற உணவிலே பாதி அளவு மட்டும் நீங்கள் இரவில் எடுத்துக்கொள்வது சிரமத்தை குறைப்பதற்கான பரிகாரமாக இருக்கும். கடவுள் வழிபாடு உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். எப்போதுமே கடகராசினர்கள் சற்று பக்தியிலே திளைத்தவர்கள், நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள், ஒழுக்கத்தை விரும்புகிறவர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் பகவான் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்துகிறார். அவருடைய எண்ணான 9ஆம் எண்ணையும் சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்துங்கள்.
உங்களுடைய ராசிக்கு சூரியனும் நீச்சபங்க ராஜகம் பெறுவதால் 1ஆம் எண்ணும் வெண்மை நிறமும் கூட உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு எண்ணாகவும் நிறமாகவும் அமைந்திருக்கிறது. யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாயினுடைய பரிகாரமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது அல்லது நரசிம்மர் வழிபாடு செய்வது நன்மையாக இருக்கும். கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது, நரசிம்மருடைய பிரபத்தி அல்லது ருணவ மோசன சூத்திரத்தை பாராயணம் செய்வது உங்களுக்கான மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணவிருக்கோம். உங்களுடைய ராசி அதிபதியே சூரியனாக இருக்கிறார். அவர் ஏறக்குறைய இந்த மாதம், அதாவது 16ஆம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வரையிலும், ஆங்கிலம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையிலும் நீச்சகதியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார். உடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பகவான் வரவிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் லாபத்திலே இருந்தார், இப்போது விரயத்திற்கு வருகிறார். சூரியனும் சற்று வலு குறைந்திருக்கிறார். அதனால் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்துகிற அளவிலே உலகி கொண்டிருக்கிறார். அலைச்சலின் பேரிலே சற்று வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையிலே நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். அதிக உடல் உழைப்பையும் அதிகமாக நீங்கள் கவனத்தையும் செலுத்தினால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சியாகி 3ஆம் இடத்திலே சூரியனுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார். 3ஆம் இடம் என்பது தைரிய ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம் என்று சொல்வார்கள். அரசியலில் உங்களுக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதர வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், கருத்து வேறுபாடுகள் குறையும். குறிப்பாக இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். சாதுக்கள் அல்லது ஆன்மீகவாதிகள் அல்லது ஜோதிடர்கள் அல்லது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குருமார்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அவரிடத்திலே உங்களுக்கு நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று இரவில் மட்டும் உங்களுக்கு உடல்நலத்தில் சிறு சிறு அவஸ்தைகளை ஏற்படுத்துவார். அந்த வகையில் நீங்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இரவில் பிரயாணம் செய்வதை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். செவ்வாய் பகவான் இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். மிக அற்புதமான பலன்களை இந்த செவ்வாய் உங்களுக்கு தரவிருக்கிறார். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் அனைவருக்குமே செவ்வாயும் சுக்கிரனும் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்துகிற அமைப்பிலே தான் உலகி கொண்டிருக்கிறார்கள். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். 9ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியாக இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள். அந்த வகையில் இதுவரையிலும் சொந்த வீடு இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது வீடு வாகனம் விற்பது வாங்குவது மூலமாக நன்மைகள் ஏற்படவிருக்கிறது. தந்தையினுடைய சொத்து ஏதாவது வர வேண்டியிருந்தால் அது தந்தை இடத்திலிருந்து ஏதாவது உதவி கேட்டால் அதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த சிம்ம ராசினருக்கு இந்த மாதம் அமைந்திருக்குது. உங்களுக்கு செவ்வாய் பகவான் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்துகிறார். சுக்கிரனும் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நன்மையை தரவிருக்கிறார். அதனால் சுக்கிரனுக்கு எண்ணான 6ஆம் எண்ணையும் செவ்வாய்க்கினுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 9ஆம் எண்ணையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். செவ்வாயினுடைய வண்ணமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறமும் சுக்கிரனுடைய வண்ணமாக இருக்கக்கூடிய இளம் சிவப்பு நிறமும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த மாதம் நீங்கள் எந்தெந்த தேதியிலே உங்களுடைய காரியத்தை எடுத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்று உங்களுக்கு குறித்திருக்கிறேன். இந்த தேதிகளில் யோகமான அதிர்ஷ்ட நாட்கள். இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய காரியத்தை எடுத்தால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதம் 23, 24, 25, 26 மற்றும் 27, 28 தேதிகள் உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கிறது. பஞ்சாங்கத்தை பார்த்து உங்களுடைய ராசிக்கு எப்பொழுதெல்லாம் சந்திரன் வலுப்பெறுகிறார், கிரகங்களுடைய பார்வை பெறுகிறார் என்று இந்த நாட்களை நான் குறித்திருக்கிறேன். இந்த நாட்கள் உங்களுடைய காரியத்தை நீங்கள் முன்னெடுத்தால் மிகவும் வெற்றிகரமாக இருக்கும். இதுவரையிலும் இப்படிப்பட்ட நாட்களை யாரும் சொல்லியதில்லை. நான் உங்களுக்காக சற்று சிரமத்தின் பேரில் இதை நான் குறித்து கொடுத்திருக்கிறேன். அதுபோல் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. இந்த சிம்மராசினருக்கு சந்திரன் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து 8ஆம் இடத்திலே சனியுடன் சேரவிருக்கிறார். இது சற்று பண விரயத்தையும் இரவிலே சற்று உடல்நல கோளாறுகள் ஏற்படுத்தும் என்பதால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்ப்பதும், நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய குளம், குட்டை, ஆறு, கடல் அல்லது நீர்வீழ்ச்சிகளை சென்று குளிப்பதை நீங்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்களிலே தவிர்க்க வேண்டும். கால்வாய் ஓரமாக நீங்கள் வாகனத்தை செலுத்துவது அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், வழுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நவம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 11 மணி 27 நிமிடத்திலிருந்து நவம்பர் மாதம் 4ஆம் தேதி
மதியம் 12:34 வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் ராகவேந்திரர் வழிபாடு அல்லது புவனேஸ்வரி அம்மன் வழிபாடை மேற்கொண்டால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். புவனேஸ்வரி அம்மனுடைய ஏதாவது ஒரு பஞ்சரத்ன ஸ்லோகங்களை நீங்கள் பாராயணம் செய்வது அல்லது ராகவேந்தருடைய ஸ்லோகங்களை பாராயணம் செய்வது, ராகவேந்தர் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு பரிகாரமாக இருக்கும். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கு கடந்த மே மாதத்திலிருந்து குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தால் வேலை செய்கிற இடத்திலே பிரச்சனைகள் அல்லது தொழிலே மந்த நிலைமை அல்லது தொழிலே நஷ்டம் ஏற்படுவது, அவப்பெயர்கள் ஏற்படுவது என்று சில சிரமங்களை கொடுத்திருந்தார். இப்போது அவர் அதிசார பயிற்சியாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். மிக அற்புதமான ஒரு பலன். ஒரு 60 நாளுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே இருக்கிறார். வேலை செய்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டமும் பிரச்சனைகளும் குறைந்து தொழிலில் லாபம் 2 மடங்காகும். தடைப்பட்ட தொழில் காரியங்கள் வேலை காரியங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த கன்னி ராசினருக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் அடைந்தாலும் உங்களுடைய வாக்கு உண்மையால் அனைத்து காரியத்தையும் சாதித்து கொடுத்திருந்தார். இப்பொழுது அவர் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சென்று சூரியனுடன் சேரவிருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகத்தை உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துக்கு ஏற்படுத்துகிறார். மிக அற்புதமான ஒரு அமைப்பு. விரயங்கள் எல்லாம் குறையும், விரயங்கள் மட்டுப்படும், சுபகாரியத்தை செய்வீர்கள். சுபகாரியம் என்றால் நீங்கள் சுபகாரியத்தை முன்னிருந்து நடத்தக்கூடியது, பிள்ளைகளுக்கான சுபகாரியத்தை முன்னின்று செய்வது, அதாவது குடும்பத்திற்கு தேவையான சுப செலவுகளை மேற்கொள்வது என்று சுப விரயங்களாக ஏற்படுத்துவார். 2ஆம் இடம் வாக்கு, குடும்பஸ்தானம், தனுஸ்தானம் என்று சொல்வார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உடைய வாக்கு உண்மைக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள். வாக்கினால் நீங்கள் அனைவரையும் அரவணைத்து நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் சற்று நண்பர்கள் மனைவிடத்திலே சில மன கசப்புகளை ஏற்படுத்துவார் அல்லது சில கஷ்டங்களை ஏற்படுத்துவார். தேவையில்லாத நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய தகுதிக்கு குறைவாக இருக்கக்கூடிய நட்புகளை நீங்கள் விட்டொழிக்க வேண்டும். உங்களுடைய தகுதிக்கு குறைவான இடத்தில் சென்று சேர்வதை கூட நீங்கள் தவிர்க்க வேண்டும். பெண்களாக இருந்தால் கணவனிடத்திலும், கணவனாக இருந்தால் பெண்கள் மனைவி இடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மை ஏற்படுத்தும். ஏறக்குறைய இந்த சனிக்கு கண்டக சனி என்று பெயர். இந்த சனி சற்று நண்பர்கள், கூட்டு, மனைவி, பெண்கள் வகையிலே சில சிரமங்களை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த மாதம் அது குறைவாகத்தான் இருக்கிறது. சற்று கவனத்துடன் இருங்கள். உங்களுக்கு யோகமான நாட்கள் எது என்று நான் குறித்திருக்கிறேன். அந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய காரியங்களை முன்னெடுத்தால் மிகவும் வெற்றி கிடைக்கும். அக்டோபர் மாதம் 20, 21, 22, 23 தேதிகளும், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதிகளும் உங்களுக்கு யோகம் தருகிற தேதிகளாக இருக்கிறது. இந்த தேதிகளை உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்தால் உங்களுக்கு சிரமங்கள் குறைந்து வெற்றிகள் அதிகரிக்கும். குறிப்பாக இப்போது உங்களுக்கு இந்த 60 நாட்களும் நன்மை ஏற்படுத்துகிற அமைப்பு தான் தென்படுகிறது. குறிப்பாக வேலை, தொழில், உங்களுடைய அதாவது வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானில் ஏற்படவிருக்கிறது. உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினம் என்று இருக்கிறது. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி மதியம் 12:34 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி காலை 11:47 வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. லாபஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது லாபங்கள் குறையும். மூத்த சகோதரரால் சில சங்கடங்கள் ஏற்படும். அவர்களுக்கான பண உதவிகளை செய்வதால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உறவினத்திலே உங்களுக்கு சிறு சிறு மன கஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. நீங்களும் விலை உயர்ந்த பொருட்கள் அல்லது மிக அதிகமான தொகைகளை கையில் எடுத்து செல்வதை அல்லது வண்டியில் வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும். ஏதாவது பண இழப்பு அல்லது பொருட்கள் களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுடைய செவ்வாய் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துகிறார். தைரியம் அதிகரிக்கும். துணிச்சலாக சில காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசினருக்கு காணப்படுகிறது. கன்னிராசினர்களுக்கு நன்மை தருகிற கிரகமாக குரு பகவான் இருக்கிறார். மிகவும் நன்மை தருகிற ஒரு அமைப்பிலே சுக்கிர பகவானும் இருக்கிறார். 3ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். குருவனுடைய வண்ணமாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமும் சுக்கிரனுடைய வண்ணமாக இருக்கக்கூடிய இளம் சிவப்பு வெண்மை நிறமும் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். இந்த குருவனுடைய யோகம் கூடுவதற்கு நீங்கள் காமாட்சி அம்மன் வழிபாடை முன்னெடுக்கலாம். கனகதாராசவம் என்ற சுலோகத்தை பாராயணம் செய்வது அல்லது காமாட்சி அஷ்டகத்தை பாராயணம் செய்து உங்களுக்கு மேலும் யோகத்தை கூட்டும்.
அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பேச்சாக இருக்கிறார். லாபஸ்தானாதிபதியான சூரியன் 12ஆம் இடத்திலே நீச்சகதியை ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வரையிலும் ஏற்படுத்தவிருக்கிறார். நீச்சகதியை அடைய இருக்கிறார். புதிய தொழிலே முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலுக்கான பண விரயத்தை நீங்கள் செய்வீர்கள். ஆனாலும் அது தொழிலுக்கான முதலீடாக இருக்கும், அல்லது சொந்த தொழில் செய்வதற்கான உபகரணங்கள் வாங்குவதற்கான செலவுகளாக இருக்கும். பயம் கொள்ள தேவையில்லை. எப்பொழுதுமே குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற ஒரு கிரகம் இல்லை. ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். கூடவே சுக்கிரனும் மரம் இருக்கிறார். சுக்கிரன் வந்ததற்கு பிறகு, அதாவது ஐப்பசி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நீச்சபங்க ராஜயோகம் பெறுவதால் சுபகாரியத்தை நீங்கள் முன்னிருந்து செய்யக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள். குறிப்பாக மனைவிக்கான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள், அல்லது சிலருக்கு கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட தென்படுகிறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்து விடுகிறார். பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த மாதம் 27ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். மனைவியால் யோகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும், பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் சேருவதற்கான வாய்ப்பும், குடும்ப பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சிலருக்கு நண்பர்கள், தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கான யோகத்தை தருவார்கள். மனைவியாலும் நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற வாய்ப்பு இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய்கிற கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். அவர் 6ஆம் இடமான உபஜெயஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் நீங்கள் வெற்றி காணுவீர்கள். வியாதி, வழக்கு, கடனிலே போராடி வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. சூரிய பகவான் மட்டும் 12ஆம் இடத்தில் இருப்பதால் சற்று விரயங்கள் அதிகரிக்கும். ஆனால் சுக்கிரன் சேர்ந்தவுடன் நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவை சுப செலவுகளாகவே இருக்கும். நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதியே சுக்கிரனாக இருக்கிறார். அவங்களுடைய ராசியிலே வந்து நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துவதால் லாபம் 2 மடங்காகும். சூரியனுடைய வலு கூடுகிற அமைப்பு பெற்றதால் 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபம் அதிகரிக்கும். சகோதர வகையில் இணக்கம் ஏற்படும். குறிப்பாக மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். அந்த வகையில் நன்மை தருகிற ஒரு மாதமாகவே இந்த மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு யோகமான தேதிகள் என்னவென்று நீங்கள் தெரிந்து அந்த தேதியிலே உங்களுடைய காரியத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். அக்டோபர் மாதம் 23, 24, 25, 26 மற்றும் 31ஆம் தேதியும், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி மற்றும் 11, 12 தேதிகள் உங்களுக்கு நன்மையை தருகிற யோகமான அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலே உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். உங்களுக்கும் சந்திராசிரமம் இருக்கிறது. இந்த சந்திராசிரமம் உங்களுக்கு சில சங்கடங்களை தரலாம். நவம்பர் மாதம் 6ஆம் தேதி காலை 11:47 நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 11:14 வரையிலும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. சந்திரன் உங்களுக்கு தொழில், ஜீவன, தர்ம, கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக இருந்து அவர் 8ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிற அமைப்பை பெறுகிறார். 10ஆம் இடத்திலே குரு பகவானும் இருக்கிறார். இந்த நாட்களிலே நீங்கள் புதிய ஒப்பந்தங்களை போடுவது, அல்லது தொழிலுக்கான முதலீடு செய்வது, அல்லது தொழில் காரியங்களில் ஈடுபடுவதை சற்று தவிர்க்க வேண்டும். தொழில் இடத்துல சில சங்கடங்களை சந்திப்பில் இந்த சந்திராஷ்டிரம், இந்த மாதத்திலே சந்திராஷ்டிரத்தில், ஏனென்றால் ஒரு 60 நாட்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இந்த சந்திராஷ்டிரம் தொழில் செய்கிற இடத்துல அல்லது வேலை செய்கிற இடத்தில் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாமல் யாருக்கும் நீங்கள் பரிந்துரைகளை கொடுப்பது, அல்லது மேலதிகாரியுடைய உத்தரவுகளை நீங்கள் மதிக்காமல் இருப்பதால் சில சங்கடங்கள் ஏற்படும். அதனால் வேலை செய்கிற இடத்திலும் தொழில் மட்டும் கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துகிற அமைப்பிலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்த இருக்கிறார். செவ்வாயினுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 9ஆம் எண்ணும் சுக்கிரனுடைய 6ஆம் எண்ணும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தும். சிவப்பு மற்றும் இளம் சிவப்பு மற்றும் வெண்மை நிறங்களுக்கு நன்மை தருகிற வண்ணமாக அமைந்திருக்கிறது. சுக்கிர பகவானுடைய வழிபாட்டை நீங்கள் முன்னெடுக்கலாம். தாயாருடைய வழிபாடு, ஏதாவது ஒரு பெருமாள் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயாருக்கு செந்தாமரை மலர்களை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்திருந்தால் நன்மையாக இருக்கும். மகாலட்சுமியுடைய சுலோகம், ஏதாவது ஒரு சுலோகத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ஸ்துதி அல்லது ஸ்ரீ சுத்தம் போன்ற சுலோகங்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம்.
ஸ்ரீசுக்தம் மிக அருமையான ஸ்லோகம். அந்த ஸ்லோகங்களை நீங்கள் பாராயணம் செய்தால் உங்களுடைய வெற்றி அதிகரிக்கும், நன்மை கூடும். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து சற்று சிரமத்தை ஏற்படுத்திய குரு பகவான் இப்போது 9ஆம் இடத்திற்கு பேச்சாக இருக்கிறார். உடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே நீச்சகதி அடைந்து பிறகு நீச்சபங்க ராஜயோகத்தை பெறவிருக்கிறார். உடைய ராசி அதிபதி செவ்வாயும் மிக பலமாக 27ஆம் தேதியிலிருந்து பலம் பொருந்தியவராக இருக்க போகிறார். ஏறக்குறைய இந்த மாதத்தினுடைய மத்திய பகுதியிலிருந்து நீங்கள் மிகப்பெரிய நன்மைகளை அடையவிருக்கிறீர்கள். இப்போதே உங்களுக்கு இந்த 1ஆம் தேதியே குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு செல்கிறார். 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், ஆட்டி படைக்கும் என்று சொல்வார்கள். அலைச்சலும் டென்ஷனும் ஓய்வில்லாமல் நீங்கள் வேலை செய்தும் எந்த விதமான பலனையும் அடையாமல் இருந்த ஒரு நிலைமை மாறவிருக்கிறது. 9ஆம் இடமிருந்து அயல்நாடு செல்கிற வாய்ப்பு, தந்தை வழி உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்குகிற ஒரு வாய்ப்பும் அமையவிருக்கிறது. புதிய தொழில்களில் நீங்கள் முதலீடுகளை செய்யலாம் அல்லது புதிய தொழில்களை செய்யலாம். வேலை இல்லாத விருச்சிக ராசி என்பதற்கு வேலை கிடைக்கும். இதுவரையிலும் வேலையில் லாபம் இல்லாமல் இருந்தால் அவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு இந்த குருவினுடைய சஞ்சாரம் காரணமாக உங்களுக்கு புத்திர பேறு கிடைக்கவிருக்கிறது. செவ்வாய் பகவானுடைய ராசியிலே இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண வயதில் இருப்பவருக்கு திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. சுக்கிர பகவானும் நீச்சத்தில் இருந்தால் கூட அவருக்கு ஏறக்குறைய நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையிலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நண்பர்கள், கூட்டு, மனைவி வகையிலே உங்களுக்கு லாபமே அதிகரிக்கும். பின்னாளில் அதாவது நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மனைவிக்கான செலவுகளை முன்னெடுப்பது, புதிய கூட்டு தொழில் செய்வதென்று சில விரயங்கள் ஏற்படும். ஆனால் அவையெல்லாம் சுபவிரயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பிள்ளைகளுடைய கல்வி செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பிள்ளைகளால் சந்தோஷமும் அவர்களால் சில சிறு சிறு விரயங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பையும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெற்றிருக்கிறீர்கள். குரு பகவானால் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைவதே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தான். அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறது. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று நான் குறித்திருக்கிறேன். அந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்தால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். அக்டோபர் மாதம் 23, 24, 25, 26 தேதிகளும், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி மற்றும் 13, 14 தேதிகளும் யோகம் தருகிற அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களிலே உங்களுடைய காரியத்தை எடுத்தால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய ராசியிலே சந்திரன் வருகிற நாட்கள் மிக உன்னதமான நீச்சபங்க ராயம் பெறுகிற ஒரு அமைப்பாக இருக்கும். குறிப்பாக 9ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். மிக அற்புதமான பலன்கள் ஏற்படும். இந்த தேதியிலே நீங்கள் உங்களுடைய காரியத்தை முன்னெடுக்கலாம். குறிப்பாக வெளிநாடு செல்பவர்கள் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி காலை 11:54 நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மதியம் 1:03 வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மட்டும் சற்று நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் அஷ்டம ஸ்தானத்திலே இருக்கிறார். 9லே குரு பகவான் சென்று இருக்கிறார். அதனால் தந்தை வழி உறவுகளிடத்திலே அல்லது பிரயாணத்தின் மூலமாக சில சங்கடங்களை சந்திக்கிறார். இரவு நேர பிரயாணங்கள் அல்லது தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்ப்பதே இந்த சந்திராசிரமத்தில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். இந்த சந்திராசிரமத்தில் உங்களுக்கு பிரயாணத்தினால் சற்று சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தந்தையினுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவுகள் அல்லது அவருக்கான மருத்துவ செலவுகளை முன்னெடுப்பீர்கள் அல்லது தந்தையின் இடத்திலே சற்று மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வகையில் மட்டும் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு செவ்வாய் பகவான் மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்துகிறார். உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாயாக இருந்து அவருடைய 27ஆம் தேதியிலிருந்து அவர் ஆட்சி பலன் பெறுகிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியே உங்களுடைய ராசியிலேயே அதாவது பலம் பெறுவது வியாதி வழக்கு கடன்களை நீங்கள் போராடி முறியடிப்பீர்கள். கடனிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. வியாதிகளிலிருந்து விடுபட்டு உங்களுடைய மருத்துவ செலவு குறைவுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. வம்பு வழக்குகள் அதில் நீதிமன்றம் அல்லது காவல் நிலையத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அவர் தேரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு தென்படுகிறது. இப்படி யோகம் தருகிற ஒரு கிரகமாக செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இருக்கிறார். குரு பகவானுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 3ஆம் எண்ணும் செவ்வாயினுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 9ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகிற எண்ணாக இருக்கிறது. செவ்வாயினுடைய சிவப்பு நிறம், குருவினுடைய மஞ்சள் நிறம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இப்படி யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது நன்மையாக இருக்கும். குருவும் செவ்வாயும் சேர்ந்த ஒரு பரிகாரமாக காமாட்சி அம்மனையும் வரதராஜையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம்.
புதுவையில் கூட வரதராஜர் இருக்கிறார், சென்னையில் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனும் வரதராஜம் இருக்கிறார்கள். அங்கு சென்று நீங்கள் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அல்லது சஷ்டி திதியில் சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய சிரமங்கள் குறையும். கந்த சஷ்டி கவசத்தையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம், விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம், காமாட்சி அஷ்டகத்தையும் நீங்கள் பாராயணம் செய்தால் உங்களுடைய சிரமங்கள் வெகுவாக குறையும். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்தார். இப்போது அவர் 8ஆம் இடத்திற்கு பேச்சாகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார். அஷ்டமஸ்தானம் என்பது சற்று சரியில்லாத ஸ்தானமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதியே குருவாக இருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இது மிகப்பெரிய நன்மை. 12ஆம் இடத்தை பார்ப்பதால் விரயங்கள் குறையும். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பம், வாக்கு, தனுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறைந்து குடும்பத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். பணவரவுகள் தாராளமாக வந்து சேரும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு, வாகனங்கள் வாங்குவதற்கான செலவுகளை முன்னெடுத்து சொந்த வீடு வாங்கக்கூடியது, அல்லது வாகனத்தை மாற்றி வேறு வாகனம் வாங்கக்கூடியது, அல்லது கல்வியில் இருக்கக்கூடிய உயர்கல்விக்கான செலவுகளை முன்னெடுக்கக்கூடிய சற்று சிரமங்களையும் விரயத்தையும் தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அவையெல்லாம் சுபமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திலே ஒரு 60 நாட்களுக்கு பெயர இருக்கிறார், அதிசார பெயர்ச்சி. அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. வீடு கட்டுபவர்கள் அதற்கான விரயங்களை முன்னெடுத்தால் அது ஒரு பரிகாரமாக இருக்கும். 4ஆம் இடத்திற்கும் அதிபதியாக, 4ஆம் இடம் என்பது வீடு, வாகனம், உங்களுடைய தாயார், உங்களுடைய உடல்நலம், இதற்கான நீங்கள் செலவுகளை நீங்களாகவே நீங்கள் செய்யலாம். அதை வீடு கட்டுவதற்கு விரயங்கள் செய்தால் உங்களுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும். தாயாருடைய உடல்நலத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் பலம் பெறுவது உங்களுடைய சிரமங்களை வெகுவாக குறைக்கும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அவர் லாபஸ்தானத்திலே வருகிறார். லாபமும் அதிகரிக்கும். குருவனுடைய பார்வை விரயத்தையும் சுபபரயமாக்கும். அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுகிற ஒரு அமைப்பே இந்த அமைப்பாக இருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. வெளிநாட்டு செல்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் அவை வெற்றிகரமாக முடிவடைந்து வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தந்தையினால் உங்களுக்கு யோகம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய தாய்மாமன் அல்லது பிள்ளைகள் உங்களுக்கான உதவிகளை செய்வார்கள். அல்லது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாதத்திலே அமைந்திருக்கிறது. நான் எப்பொழுதுமே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட 8ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் நன்மைகளை செய்வது நான் ஒருவன் தான் கூறுகிறேன். ஏன்னா 7ஆம் இடம் 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்வார்கள். 10ஆம் இடம் என்பது தொழில், ஜீவன, தர்ம, கர்ம, பதவி ஸ்தானம். அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை செய்கிற இடத்துல சிரமங்களை தருவார். அந்த சிரமங்கள் இப்போது குறையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரி இடத்தில் உங்களுக்கு மனக்கசப்பு இருக்கும். அல்லது தேவையில்லாத டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அவையெல்லாம் இப்போ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினால் குறையும். இதை நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். 7ஆம் இடத்திலிருந்தால் குரு நல்லதானே செய்ய வேண்டும். எப்படி 8ஆம் இடத்திற்கு வந்து நல்லது செய்வார் என்று நீங்கள் கேட்பது அல்லது யோசிப்பது எனக்கு புரிகிறது. 10ஆம் இடத்திற்கு 10ஆம் இடமாக அந்த மிதுனம் இருந்தது. கடந்த மே மாதத்திலிருந்து இந்த தனுசு ராசியினருக்கு நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கலாக யோசனை செய்து பாருங்கள். அது நடைமுறையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் சிரமத்தையும் அல்லது தொழிலில் தடையும் ஏற்படுத்தி இருப்பார். இந்த 8ஆம் இடத்தில் குரு வந்தால் இவை விலகும் என்பது நிச்சயமாக நான் சொல்கிற உண்மையாக இருக்கும். அதை நீங்கள் சோதித்து பாருங்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபத்திலே இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை இருக்கிறார். அதற்கு பிறகு அவரும் விரயத்திற்கு வந்து குரு பகவானுடைய பார்வையை பெறுகிறார். இந்த செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். 5ஆம் இடம் வந்து பூர்வ, புண்ணியம், பதவி, புகழ், புத்திரஸ்தானம் என்று சொல்லி இவை உங்களுக்கு நன்மையும் பலமும் பெருக்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இதற்கான செலவுகளை முன்னெடுப்பீர்கள். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள், அல்லது கோயிலுக்கான திருப்பணிகளை செய்வீர்கள், அல்லது ஏதாவது ஒரு கௌரவ பதவிக்காக நீங்கள் செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தை பேர் உள்ளவர்கள் அதற்கான செலவுகளை செய்வது, அல்லது குழந்தைகள் இருப்பவர்கள் அவருக்கான சுப செலவுகளை ஏற்படுத்துவது என்று நன்மையான விரயங்களை ஏற்படுத்துகிற அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. உங்களுக்கு யோகமான நாட்கள் எது என்று நான் குறித்திருக்கிறேன். அந்த யோகமான நாட்களில் நீங்கள் உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்தால் உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் அதிகரிக்கும். அக்டோபர் மாதம் 23, 24, 25, 26 தேதிகளும், நவம்பர் மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் உங்களுக்கு யோகம் தருகிற அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கின்றன. உங்களுடைய காரியங்களெல்லாம் இந்த தேதிகளை செய்தால் உங்களுக்கு நன்மையும் யோகம் அதிகரிக்கும். அந்த வகையில் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. இந்த சந்திராஷ்டிரமம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி மதியம் 1 மணி 3 நிமிடத்திலிருந்து 12ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 12ஆம் தேதி
மாலை 6:35 வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. 8ஆம் இடத்திற்கே அதிபதியான சந்திரன் குருவனுடன் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த சந்திராஷ்டிரமத்தை பற்றி நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை, நன்மைகளே ஏற்படும் உங்களுக்கு. ஆனால் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான குருவாக இருந்து அவர் 8ஆம் இடத்தில் இருப்பதால் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உணவு ஒவ்வாமை அல்லது மருந்து ஒவ்வாமை ஏற்படுத்துகிற வாய்ப்பும் இருப்பதால் தேவையில்லாத மருந்துகளை நீங்களாக உட்கொள்வதை நிறுத்த வேண்டும். பழைய மருத்துவ சீட்டுகளை கொண்டு சென்று, அதாவது மருந்தகத்தில் கொடுத்து வாங்கி அதை உட்கொள்வது, அல்லது இரவு நேரத்தில் வெளியில் சென்று உணவுகளை அருந்துவது, அல்லது காலையில் சமைத்த உணவை இரவிலே உண்பது, அல்லது இரவு சமைத்த உணவை காலையில் உண்பதை தவிர்த்து அப்போதே சமைத்து, அதாவது மிகவும் ஹைஜீனிக்காக நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டிரமில் இருக்கக்கூடிய வயிற்று உபாதைகள் தீரும். வாகனத்தினால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் என்பதால் இன்றும் நீங்கள், அதாவது இந்த சந்திராஷ்டிரமத்தில் நீங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் நீங்கள் சூரியனுடைய வழிபாட்டை முன்னெடுப்பது நன்மை தருவதாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது, ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது, வெண்மை நிறத்தையும் 1ஆம் எண்ணையும் நீங்கள் பயன்படுத்துவது, 9ஆம் எண் கூட உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு எண்ணாக இருக்கிறது. 9ஆம் எண்ணையும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவது கூட உங்களுக்கான பரிகாரமாக இருக்கும். அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கவிருக்கிறார். இந்த ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அந்த குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே வருகிறார். 6ஆம் இடத்தை விட 7ஆம் இடம் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பு. 8 சூரியனும் நீச்சகதியை அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே. அதனால் நீச்சமாக இருப்பதால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை. 8 10ஆம் இடத்திலே வந்து விட்டார் என்று நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிகமான பண வரவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பை பெறுகிறார். விரயங்கள் குறையும், உங்களுடைய லாபம் அதிகரிக்கும். ஏனென்றால் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கவிருக்கிறார். உங்களுடைய ராசியும் பார்க்கிறார், உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். தைரியம் அதிகரிக்கும். சகோதர வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் தென்படுகிறது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய நன்மை செய்கிற கிரகம் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். பதவி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவன தர்ம கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் நீச்சகதியை பெற்றாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துவார். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகி அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறார். அதாவது சூரியனுடன் சேர்ந்து அவர் நன்மைகளை ஏற்படுத்துகிறார். சூரியனுக்கும் தன்னுடைய வலுவை குறைக்கிறார். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்களை குறைப்பார். தொழிலே புதிய உத்திகளை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக மகர ராசியினருக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும். வேலை தேடுகிற இளைஞர்கள், அதாவது பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. சிலர் வேலையை மாற்றலாமா என்று யோசித்திருப்பீர்கள். கண்டிப்பாக இப்போது நீங்கள் மாற்றினால் நல்ல வேலை கிடைக்கும். சிலர் இருக்கிற வேலையை விடக்கூடாது என்று நான் பலமுறை பலருக்கு சொல்வதுண்டு. ஆனால் இப்போது நீங்கள் வேலை மாற்றத்தை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். புதிதாக தொழில் செய்பவர்கள் தொழில் செய்யலாம். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் நன்மைகளே ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் வந்து பலம் பெறவிருக்கிறார். இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது 4ஆம் இடம் வீடு வாகனங்கள், இதை விற்பது வாங்குவது, சில தொழில்களை செய்கிற அமைப்பை சில பெற்றிருப்பார்கள். ரியல் எஸ்டேட் அல்லது வாகன விற்பனையகம் நடத்துகிறவர்கள் மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. ஏறக்குறைய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளே தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார்கள். உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஜெயஸ்தானத்தில் இருந்து குருவினுடைய பார்வையை பெறவிருக்கிறார். அதனால் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும், கீர்த்தி புகழ் அதிகரிக்கும். சிலருக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. 5ஆம் இடம் பல பெறுவது பதவி கிடைக்கும். அரசியலில் இருப்பவருக்கு புதிய பதவி ஏற்படுவதற்கான வாய்ப்பும், அரசியல் தலைவருடைய இணக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் யோகம் தருவதற்கு சில நாட்களை நான் குறித்திருக்கிறேன். அந்த நாட்களே உங்களுடைய காரியத்தை செய்தால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். யோகமான அதிர்ஷ்ட நாட்கள் வந்து அக்டோபர் மாதம் 23, 24, 25, 26 தேதிகளும், நவம்பர் மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதியும், நவம்பர் மாதம் 10, 11, 12ஆம் தேதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களே நீங்கள் உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுபோல் நீங்கள் சந்திராஷ்டிரம காலமும் இருக்கிறது. சந்திராஷ்டிரமம் 7 உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு வருகிறார்.
அதனால் உங்களுக்கு இந்த சந்திராஷ்டம காலத்திலே உங்களுக்கு நண்பர்கள், கூட்டு மனைவிடத்தில் சில மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த காலத்தில் நீங்கள் கூட்டுத் தொழிலை தவிர்க்க வேண்டும். சந்திராஷ்டம காலத்திலே யாருக்காவது ஜாமீன் போடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக மனைவிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பெண்கள் கணவனிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மற்ற பெண்கள் ஆண்களிடத்தில் பழகும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அந்த சந்திராஷ்டம காலம் என்பது நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மாலை 6:35 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 3:51 வரையிலும் இருக்கிறது. சற்று இந்த நேரத்திலே நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்களுடைய சிரமம் குறைவதற்கும் அதிர்ஷ்டம் அதிகரிப்பதற்கும் நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் என்று அந்த கடவுளை நீங்கள் முன்னெடுத்து அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அல்லது அந்த கடவுளுடைய பாராயண மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். உங்களுக்கு நன்மை தருகிற அமைப்பிலே சுக்கிர பகவான் இருக்கிறார். மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை தரும். அதனால் நீங்கள் செவ்வாயினுடைய 9ஆம் எண்ணையும் சுக்கிரனுடைய 6ஆம் எண்ணையும் பயன்படுத்தலாம். சிவப்பு நிறமும் இளம் சிவப்பு நிறமும் வெண்மை நிறமும் உங்களுக்கு நன்மை தருகிற எண்களாக இருக்கின்றன. உடைய யோகம் அதிகரிப்பதற்கு நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு பெருமாள் சன்னதிக்கு சென்று லட்சுமிக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர் அல்லது வாசனையான ஏதாவது ஒரு மாலையை அல்லது பூவை நீங்கள் வாங்கிய அம்மனுக்கு சாற்றி நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய சிரமங்கள் வெகுவாக குறையும். சுக்கிரனுக்கு மிக எளிமையான பரிகாரம் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய துளசி வழிபாடு. துளசி செடிகளுக்கு நீங்கள் குளித்துவிட்டு உங்கள் கைகளாலேயே நீர் வார்ப்பது. அதை நீங்கள் ஒரு 3 முறை அல்லது 11 முறை வலம் வந்து வடக்கு பார்த்த வகையில் நீங்கள் விழுந்து நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். எப்போதுமே இந்த மகர ராசினும் கும்பராசினருக்கும் துளசி வழிபாடு ஏற்றம் தருகிற ஒரு வழிபாடாக இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு மிகவும் உன்னதமான ஒரு வழிபாடாக இருக்கும். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணவிருக்கிறோம். கும்பராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் இப்போது ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த 1ஆம் தேதி ஏறக்குறைய இன்னும் ஒரு 60 நாட்களுக்கு இந்த குரு பகவான் உடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலேயே இருக்கிறார். உடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் உடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற இருக்கிறார். இந்த கிரக அமைப்புகளை வைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அல்லது கலக்கம் கொள்ள தேவையில்லை. எல்லோரும் உங்களுக்கு பயம் தருகிற ஒரு பலன்களை சொல்லியிருப்பார்கள். இந்த குரு பகவான் உடைய ராசிக்கு லாபத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருந்த ஒரு 6ஆம் இடத்திலே வலம் பெறுவதால் கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சிலருக்கு வங்கிகள் ஏதாவது லோன் தேவைப்பட்டால், அதாவது கடன் தேவைப்பட்டால் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தால் வங்கியிலிருந்து உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதுவரையிலும் தொல்லை தந்த கடன் பிரச்சனைகள் நீங்கள் மாற்று கடன் மூலமாக அவற்றை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். குடும்பத்திற்கான சுப செலவுகளை நீங்கள் முன்னெடுப்பீர்கள். சுக்கிர பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் பாக்கியாதிபதி என்று சொல்வார்கள். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே பாக்கிய ஸ்தானத்திலே வந்து சூரியனுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தவிருக்கிறார். இது அற்புதமான ஒரு நல்ல அமைப்பை உங்களுக்கு இந்த குருவினாலும் இந்த மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைக்கும். சூரியனுக்கு வலுவை கொடுத்து விடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுநீரக தொற்று அல்லது அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள், அது உடலை வருத்தி வந்த வியாதிகள் குறைந்து மருத்துவ செலவுகள் குறையும். குறிப்பாக இந்த உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் என்று சொன்னேன். இந்த சுகஸ்தானம் உங்களுக்கு வலுப்பெறுவதால் வியாதி வழக்கு கடன்கள் உங்களுக்கு குறைந்து உடல் நலத்திலே அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வழக்குகளிலே நீங்கள் வெற்றி காண்பீர்கள். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். எதிரிகள் உங்களை கண்டு பயம் கொள்கிற ஒரு அமைப்பை இந்த கிரக அமைப்புகள் தரவிருக்கிறது. ஆனாலும் சந்திர பகவான் எப்பொழுதுமே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்த மாட்டார். இந்த சந்திர பகவானுடைய சுழற்சியை கொண்டு நீங்கள் சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதி. 10 என்பது தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி என்று சொன்னேன். இந்த தொழில் உங்களுக்கு மிகவும் ஏற்றத்தை தரும். இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் பகவானுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறவிருக்கிறார். கடன் வாங்கியாவது நீங்கள் புதிய தொழிலை நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிப்பீர்கள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய சிரமத்தை குறைத்து கொள்வீர்கள். கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து வேலைக்கான முயற்சிகள் எடுத்தால் நல்ல வேலை கிடைக்கும். வேலை தேடுவதற்கு கும்பராசினருக்கு அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. 2 குடையவர் 6ஆம் இடத்தில் இருப்பார். சிலர் வெளியூருக்கு வேலை செய்கிற வாய்ப்பு அல்லது வெளிநாட்டுக்கு வேலை செய்கிற வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் சூரியன் கூட உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே தான் நீச்சபங்க ராஜயோகம் பெறுகிறார். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும்.
உங்களுடைய மதம் அதை உங்களுடைய இனம் இல்லாத வேற்று மதத்தினர் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துகிற ஒரு அமைப்பை இந்த சுக்கிரனும் சூரியனும் தரவிருக்கிறார்கள். செவ்வாயும் சுக்கிரனும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துகிறார். குருவுடைய சிரமத்தை அவர் வெகுவாக குறைப்பார். இந்த செவ்வாய்க்கு எண்ணாக இருக்கக்கூடிய 9ஆம் எண்ணையும் சுக்கிரனுக்கு எண்ணாக இருக்கக்கூடிய 6ஆம் எண்ணையும் நீங்கள் பயன்படுத்தலாம். 9ஆம் எண்ணும் 6ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகிற எண்களாக இருக்கிறது. அதாவது சிவப்பு நிறமும் இளம் சிவப்பு நிறமும் வெண்மை நிறமும் உங்களுக்கு நன்மை தருகிற வண்ணங்களாக அமைந்திருக்கின்றன. இந்த குருவினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் காமாட்சி அம்மன் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும், அல்லது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். வியாழக்கிழமையிலே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தி அல்லது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று காமாட்சி அம்மனையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை தருகிற பரிகாரமாக இருக்கும். காமாட்சி அஷ்டகத்தை நீங்கள் பாராயணம் செய்வது, ஸ்ரீ சுக்தம் அல்லது ஸ்ரீ ஸ்துதியை பாராயணம் செய்வது கும்பராசினருக்கு மிகுந்த ஒரு பரிகாரமாக, உங்களுடைய சிரமம் குறைவதற்கான ஒரு பரிகாரமாக இருக்கும். எப்போதுமே நீங்களும் மகாலட்சுமி வழிபாடை முன்னெடுப்பது உங்களுடைய சிரமம் குறைவதற்கான பரிகாரமாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்துகிற கிரகங்கள் 2 கிரகங்களாக இருக்கின்றன, செவ்வாயும் சுக்கிரனும். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்த ஒரு கடவுள் இருக்கிறார், லக்ஷ்மி நாராயணர் என்று இருக்கிறார். லக்ஷ்மி நாராயணர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் எப்போதுமே வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படுத்துகிற ஒரு கடவுளாக இருக்கிறார். லக்ஷ்மி நாராயணர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாட்டை நீங்கள் முன்னெடுக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மனுடைய சுலோகம் கராவலம்ப சுலோகம் என்று ஒன்று இருக்கிறது. மிகவும் அற்புதமான சுலோகம். அதை நீங்கள் பாராயணம் செய்து உங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கு சில நாட்களை நான் குறித்திருக்கிறேன். இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்தால் உங்களுடைய யோகங்கள் அதிகரிக்கும், அதிர்ஷ்டங்கள் கூடும். அதிர்ஷ்டமான யோகம் தருகிற நாட்களாக அக்டோபர் மாதம் 30, 31ஆம் தேதியும், நவம்பர் மாதம் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதியும் இருக்கிறது. இந்த தேதிகளில் நீங்கள் உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்தால் குருவினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சற்று குறையும். சூரியனுடைய நீச்ச கதியிலிருந்து நீங்கள் சற்று ஆசுவாசப்படுத்தி கொள்ளலாம். 7ஆம் இடத்தில் உங்களுக்கு கேது பகவானும் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். சிறுநீரக தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சந்திராசிரமத்திலே, அல்லது நண்பர்கள் கூட்டினால் சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்படிப்பட்ட சந்திராசிரமம் என்பது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி காலை 10:11 அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி காலை 9:36 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. சிறுநீரக தொற்று அல்லது அடிவயிற்று பிரச்சனைகள் அல்லது நண்பர்கள் கூட்டு மனைவிகளில் சில மன கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதால் இந்த வகையில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அடுத்து நாம் மீனராசிக்கான பலனை காணவிருக்கிறோம். மீனராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்திலே இருந்து குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு இந்த மாதம் 1ஆம் தேதி பயிற்சியாகி உடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கவிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்தில் நீச்சகதியை பெற்று அவர் சற்று சிரமத்தை தந்தாலும் இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துகிற அமைப்பை தந்திருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாயும் 8ஆம் இடத்திலிருந்து இந்த 27ஆம் தேதி 9ஆம் இடத்திற்கு பெயரவிருக்கிறார். இதுவும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலனாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு அதிக அலைச்சலையும் அதிக பிரயாணத்தையும் வேலை பணியும் அதிகமாக கொடுத்து ஓய்வில்லாமல் உழைத்திருந்தீர்கள். அவற்றிலிருந்து சற்று நீங்கள் ஓய்வு எடுக்கிற நாளாகவும் எளிமையாக இலகுவாக நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்கிற ஒரு அமைப்பும் இந்த குரு பகவான் தரவிருக்கிறார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து அவர் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. வேலை தேடுகிற இளைஞர்கள் அல்லது பெண்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்தால் நல்ல வேலை கிடைக்கும். குறிப்பாக தொழில் செய்பவர்கள் கூட இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ஐப்பசி மாதத்திலே லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. புதிதாக நீங்கள் தொழில் செய்ய வேண்டும் என்றால் கூட நீங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது 3 கூடிய 7ஆம் இடத்தில் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையிலும் இருந்து நன்மை ஏற்படுவது. தைரியத்தின் மூலமாக நீங்கள் அனைத்து காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். குறிப்பாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடத்திலே நீங்கள் கூட்டு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுக்கான உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். பெரிய மனிதர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது குருமார்கள் அல்லது ஜோதிடர்கள் உங்களிடத்தில் உதவி கேட்பார்கள். நீங்கள் உதவிகளை செய்து அவர்களிடத்திலே நீங்கள் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றும் சற்று மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது உடல் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகளை தருவார் என்பதால் உஷ்ணாதிக்கம் உள்ள உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கார வகைகளை நீங்கள் தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும்.
செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திற்கு 27ஆம் தேதி வந்து விடுகிறார். 9ஆம் இடம் என்பது அற்புதமான ஒரு ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். பாக்கியாதிபதி வலுப்பெற்றால், பாக்கியம் என்றால் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் வந்துவிட்டால் எல்லாமே வந்துவிடும். அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமே அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம், இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. குறிப்பாக 9ஆம் இடம் என்பது நான் சொல்கிற வழக்கம் உண்டு. அதை கடல் கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை தரும். நீங்கள் கடல் கடந்து செல்ல வேண்டுமென்றால், வெளிநாடு செல்ல வேண்டும், அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தால் யோகம் அதிகரிக்கும். தந்தை வகையில் உங்களுக்கு சற்று சிரமங்கள் இருந்திருக்கும். ஏனென்றால் செவ்வாய் இதுவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தால் தந்தை நடத்திய மனக்கசப்பு இருந்திருக்கும், அல்லது தந்தை வழி உறவிடத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அவையெல்லாம் தீர்ந்து அவரிடத்தில் இணக்கம் அதிகரிக்கிற ஒரு அமைப்பாக இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தவிருக்கிறார். இந்த சூரியன் மட்டும் கற்று சிரமத்தை தந்தால் கூட சுக்கிரன் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சூரியனை சேர்ந்து நீச்சபங்கர் ஆகியோர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் 6 கூடையும் இருப்பதால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த அமைப்பு மிக அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருந்து நண்பர்கள், கூட்டு மனைவிகளே சற்று மனக்கசப்புகளையும் சில பிரிவினைகளையும் சில பிரச்சனைகளையும் ஆரம்பித்திருக்கிறார். அந்த சிரமத்தை இப்போது வர இந்த கிரக அமைப்புகள் சற்று தணிக்கும். ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து நல்ல பெயரை வாங்கி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது பதவி, புகழ் ஸ்தானம் என்று சொல்வேன் நான், புத்திர ஸ்தானம் என்று சொல்வேன், பதவி ஸ்தானம் என்று சொல்வேன். அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைப்பார். நன்மைகளே ஏற்படக்கூடிய ஒரு கிரக அமைப்புகளாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். 8ஆம் இடத்திலே சூரியன் தான். நீங்கள் உஷ்ணம் மட்டும் உடல் அதிகரிக்கும், மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கும். அந்த வகையில் நீங்களாகவே நீங்கள் ஒரு வேளைக்கு 2 வேளை நீங்கள் மலம் போகிற வகையிலே இலகுவான உணவுகளை உண்ண வேண்டும், குளிர்ச்சி பொருந்திய உணவுகளை உண்ண வேண்டும், அதிகமாக தண்ணீர் அருந்த வேண்டும். மலமிளக்கிகளாக இருக்கக்கூடிய கீரை வகைகள், நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு பழக்கமாக இருக்கும். ஏறக்குறைய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு யோகம் தருகிற நாட்களை நான் குறித்திருக்கிறேன். இந்த நாட்களிலே உங்களுடைய காரியத்தை நீங்கள் முன்னெடுத்தால் உங்களுடைய யோகம் அதிகரிக்கும், உங்களுடைய சிரமங்கள் குறையும். அதிர்ஷ்டமான யோகமான நாட்கள் இது. எந்த காரியத்தை செய்தாலும் இப்படிப்பட்ட நாட்களிலே நீங்கள் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அக்டோபர் மாதம் 29, 30ஆம் தேதியும், நவம்பர் மாதம் 5, 6 தேதிகளும், 7ஆம் தேதியும் மற்றும் நவம்பர் மாதம் 10, 11, 12ஆம் தேதியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தடுகிற தேதிகளாக இருக்கின்றது. இந்த தேதியில் உங்களுடைய காரியத்தை முன்னெடுத்து உங்களுடைய வெற்றியை அதிகரித்து கொள்ளலாம். உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. சந்திரன் 5 கூடையவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் வருகிறார். 8ஆம் இடத்தில் ஏற்கனவே உங்களுக்கு சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். அவருடன் சேர்ந்து இந்த சந்திரன் வர இருக்கிறார். 5ஆம் இடத்திலே குரு பகவானும் இருக்கிறார். இந்த காலத்திலே நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். திடீரென்ற அவப்பெயர்கள் ஏற்படுவது, பிள்ளைகளால் சில சங்கடங்களை சந்திப்பது, வேலை செய்கிற இடத்துல சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த சந்திராஷ்டம தினத்தில் இருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல அனைவரிடத்திலும் சற்று பொறுமையுடன் கவனத்துடன் அதிகம் பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் வகையிலே அவருடைய தேவை என்ன என்று நீங்கள் சற்று பொறுமையாக கேட்டு அவர்களுக்கான தேவைகளை ஆற்றணும். அல்லது பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்தால் சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் இந்த சந்திராஷ்டிரம் முடிகிற காலம் வரையிலும் நீங்கள் கவனத்துடன் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். 6 கூடையும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியுடனும் சேர்ந்து சந்திரனும் அந்த 8ஆம் இடத்தில் இருப்பது சற்று சிரமமான ஒரு சந்திராஷ்டம காலமாக இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்தில் நீங்கள் ஏறக்குறைய அனைத்து விதமான காரியத்தை நீங்கள் தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். ஏனென்றால் 5ஆம் இடம் சற்று பாதிக்கப்படுகிறது. இந்த சந்திராஷ்டமம் என்பது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதியிலும் இருக்கிறது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி 9 மணி 36 நிமிடத்திலிருந்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி காலை 10 மணி 6 நிமிடம் வரையிலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. உங்களுடைய யோகம் அதிகரிக்க வேண்டும். உங்களுடைய இந்த சந்திராஷ்டிரம சிரமங்கள் குறைய வேண்டுமென்றால் சந்திரனுக்கும் குருவுக்கும் சேர்ந்த ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த சந்திரனுக்கும் குருவுக்கும் சேர்ந்த பரிகாரம் நான் எப்போதுமே சொல்கிறது, காமாட்சி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த காமாட்சி அம்மனை பற்றி நான் தனியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்தவிருக்கிறேன். காமாட்சி அம்மனுடைய அற்புதங்களை சொல்வதென்றால் இந்த நிகழ்ச்சியே போதாது. அந்த அளவிலே நம்முடைய வீட்டிலே அந்த காலத்திலே நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு என்று தான் ஏற்ற சொல்வார்கள். காமாட்சி அம்மன் வழிபாடு தான் நாம் பண்ணுகிறோம். ஆனால் இப்போதெல்லாம் காமாட்சி அம்மன் விளக்கு இல்லை, கஜலட்சுமி விளக்கை தான் காமாட்சி அம்மன் விளக்கு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த காமாட்சி என்பது குருவனுடைய அம்சம் பொருந்திய ஒரு கிரகம். சந்திரனுக்கும் அதிபதியாக பெண் தெய்வமாக இருக்கிறது. அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த காமாட்சி அம்மனை வியாழக்கிழமையில் சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும். அல்லது விசாக நட்சத்திரம் அல்லது சஷ்டி தீதியில் சென்று நீங்கள் தரிசித்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும்.
திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு என்ன செவ்வாய் உங்களுக்கு நன்மை தருகிற ஒரு அமைப்பில் இருக்கிறார். 9ஆம் இடத்திலே செவ்வாயும் குருவும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்துவார். இந்த திருச்செந்தூர் முருகன் செவ்வாய், சுக்கிரன், குரு 3 கிரகத்துக்கும் சேர்ந்த ஒரு பரிகார கடவுளாக இருக்கிறார். இவற்றை நீங்கள் முன்னெடுத்தால் கூட உங்களுடைய சிரமங்கள் குறையும். இந்த செவ்வாயினுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 9ஆம் எண்ணும், குருவினுடைய எண்ணாக இருக்கக்கூடிய 3ஆம் எண்ணும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். குருவினுடைய வண்ணமாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமும், செவ்வாயினுடைய வண்ணமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறமும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். 9ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் உங்களுக்கு நன்மைகளை தருகிற எண்ணாக இருக்கும். உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கு நீங்கள் காமாட்சி அம்மன் வழிபாடுகளையும் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய வழிபாடும் எடுத்தால் உங்கள் இந்த சிரமங்கள் குறைந்து யோகங்கள் அதிகரிக்கும். இத்துடன் 12 ராசிக்கான ராசி பலன்கள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.